பெரியார் பிறந்த நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இது பற்றி விரிவான விவரங்கள். வணக்கம். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தந்தை பெரியாரின் சிலைக்கு பல்வேறு கட்சியினர் இன்று காலை முதலே மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்த நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தந்தை பெரியாரின் சிலைக்கு திரளான தொண்டர்கள் நிர்வாகிகளுடன் வந்து தற்போது மாலை அணிவித்து வருகிறார். இதில் முன்னாள் அமைச்சர் தம்மலை மற்றும் பல்வேறு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் மாவட்டம் முழுவதும் இருந்து திரளான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். தந்தை பெரியாரின் பிறந்த தினத்தையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலையின் கீழ் வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பெரியாரின் திருவுருவச் சிலைக்கு தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தியிருக்கின்றார். பெரியாரின் திருவுருவச் சிலைக்கு கீழாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பெரியாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். முதலமைச்சரோடு இணைந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு, KN நேரு, பொன்முடி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், சென்னை பகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து முதலமைச்சரை தொடர்ந்து பெரியாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருந்தார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு அமைந்த பிறகு பெரியாரின் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாடுவோம் என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார்கள். எனவே 2022 முதலே பெரியாரின் பிறந்த நாள் சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுகின்றது. பெரியாரின் கொள்கைகளான பெண் அடிமைத்தன ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, மது ஒழிப்பு உள்ளிட்ட கொள்கைகளை முன்னிறுத்திய உறுதிமொழிகளை சமூக நீதி நாளில் திமுகவினர் ஏற்று வருகின்றார்கள். ஏற்கனவே இன்றைய நாளில் அரசு விடுமுறை என்பதன் காரணமாக தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் நேற்றைய தினமே தலைமைச் செயலகம் உட்பட அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு சமூக நீதி நாளுக்கான உறுதிமொழியினை ஏற்றார்கள். திமுக சார்பில் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயம் உள்ளிட்டவற்றில் இன்று சமூக நீதி நாளுக்கான உறுதிமொழி ஏற்கப்படுகிறது. பெரியார் சிலைக்கு தற்பொழுது முதலமைச்சர் மரியாதை செலுத்தியிருந்த நிலையில் பெரியார் முழக்கங்கள் எழுப்பப்பட்டு பெரியாருக்கு மரியாதை செலுத்தப்பட்டிருந்தது. முதலமைச்சரோடு இணைந்து அமைச்சர்களும் தற்பொழுது மரியாதை செலுத்தி இருக்கின்றனர். அண்மை செய்தி. தந்தை பெரியாரின் 146வது பிறந்தநாள் விழாவையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் வாழ்த்து செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதி ஏற்போம் என்றும் தவேக தலைவர் விஜய் வாழ்த்து செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சாதி, மத ஆதிக்கம், மூட பழக்க வழக்கங்களால் விலக்கப்பட்டு கிடந்த தமிழக மக்களிடையே விழிப்புணர்வை விதைத்தவர் பெரியார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சுய விடுதலை வேட்கையின் மூலம் ஏற்றத்தாழ்வுகளால் உண்டாக்கப்பட்ட அடிமை தலைமைகளை தகர்த்தவர் என்றும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பெரியார் வலியுறுத்திய பெண் உரிமை, பெண் கல்வி, பெண்கள் பாதுகாப்புக்கு உறுதி ஏற்போம் என்றும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார்.